தேவையில்லாத ஒன்று. மக்களுக்கு ஆட்சி செய்வதற்கு வந்திருக்கிறாரா, இல்லை இவர் எம்எல்ஏங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்காரா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக கடுமையாக விமர்சித்தார். ஓராமிட்டு நையே அப்படியெல்லாம் சொன்னார். மக்கள் வரி பணத்தில் நான் கையே வைக்க மாட்டேன், சுத்தமாக இருப்பேன், நேர்மையாக செயல்படுவேன், அப்படி மக்களுடைய பணம் மக்களுக்காகவே செலவிடுவேன் அப்படியெல்லாம் வீரவாசனம்லாம் பேசினார். அப்படி வீரவாசனம் பேசும் அவர் இப்போ வந்து மக்கள் பணத்தில் எடுத்து எம்எல்ஏக்கு கார் வாங்கி தரேன், அவங்களுக்கு டிரைவருக்கு சம்பளம் அலவன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னெல்லாம், பெட்ரோலுக்கு அலவன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா எத்தனை எம்எல்ஏ கார் இல்லாமல் இருக்கிறான்? ஒரு இப்போ இவர் கட்சி மேலே பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துக்கிற சொல்லியிருக்காரு. 234க்கும் திமுக அதிமுக எம்எல்லாம் அவங்க ஒரு ஆளை வந்து குறைஞ்சபட்சம் 1000 கோடி 2000 கோடி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கார் தேவையா? இவர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய யாராவது ஒரு சில பேர் தான் கார் இல்லாமல் இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்களே ஒழிய பெரும்பாலும் இவர் கட்சியிலே வந்து வசதியானவர் தான். அவன் கார் வேணும் நந்து வர ஆட்டோவில் வரன்னு சொன்னவங்கலாம் வந்து 2 பென்ஸ் கார் வச்சுருக்கிறது தான் ஆதாரபூர்வமாக மீடியாக்களை வந்து வெளியே வந்திருக்க செய்தி. அப்போ பொய் சொல்கிற புழுகிற இவர் கட்சி எம்எல்ஏக்களுக்கும் பணக்கார எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்பது என்பது மக்கள் வரி பணத்தை வந்து வீடடிச்சு அவர்களுக்கு மக்களுக்காக பயன்பட வேண்டிய ஒரு வரியே வருமானத்தை பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி சீரழிப்பது வந்து வெட்கக்கேடானது. அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே கார் இல்லாமல் உண்மையிலே கஷ்டப்படுகிற எம்எல்ஏகளுக்கு அது தேவை என்றால் தேவைதான். அதை எப்படி நீ கொடுத்துருக்கணும்னா, ஒவ்வொரு எம்எல்ஏகளுக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒன்று இருக்கு. அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழே கார் இல்லாத எம்எல்ஏவுக்கு தொகுதி பணி செய்வதற்காக அதை போய் மக்கள் சம்பைக்காக அந்த தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக மட்டும் அதை உட்பட்டு நீங்கள் அதில் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கொடுத்திருந்தா அது ஓரளவு கேட்டுக்கொள்ளக்கூடிய நியாயமானது. அதை விடுத்து ஒட்டுமொத்த எம்எல்ஏகளுக்கும் கார் கொடுக்குறேன், அவர்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸு, பராமரிப்பு செலவு, டிரைவர் சம்பளம் இப்படி எல்லாம் சேர்த்து மாதம் 75,000 ப்ளஸ் பிஏ வச்சுக்கிறதுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னா 1 லட்சம் ரூபாய் 5 வருஷத்துக்கு 234 எத்தனை கோடி வருது? அது கார் வாங்கிறதுக்கு எத்தனை கோடி வருது? இதெல்லாம் யார் அப்பா விட்டு காசு வந்து இவர் எடுத்து கொடுக்குறாரு? இவருக்கு அப்படி உண்மையிலே கொடுங்க, இவர் சொந்த காசு எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். காசு என்னென்ன போய் ஒரு சினிமா ஒன்று நடிச்சு அந்த பணத்தை வைத்து வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். லாஸ்ட்டாக ஜனநாயக பொறுத்தாச்சு 200 கோடி வாங்கினதா சொன்னாங்க. 200 கோடி ரூபாய் வருமானத்தை நான் விட்டுட்டு வரேன்னு சொன்னார். அந்த வருமானத்தில் அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு வருமானத்துக்கு படத்துக்கு 200 கோடி வாங்கியிருப்பார்ல, அதில் எடுத்து கொடுத்துருக்கலாமே. அதை விடுத்து மக்கள் பணத்தை கொடுப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது துக்ளக் தர்பார் மாதிரி ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதான் மனசுக்குள்ள ஒரு மகாராஜா என்ற நினைப்பில் இருக்கிறார். மக்களுக்கு எப்படி ஆட்சி நடத்த, மக்கள் முன்னேற்றத்துக்கு அவர்கள் தேவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காம இவர் வந்து மகாராஜாவில் புலவருங்க போய் புகழ்ந்த சட்டசபை பரிசு புகழ்ந்து பாண்டா பரிசு கொடுக்கும்போது சட்டசபையில் வந்து எல்லாருக்கும் இலவசமாக எடுத்து கொடுத்துனுக்கிறாரு. ஏமா போட்டு காசில் கொடுக்கான்னு தெரியல. இது முட்டாள்தனம், அது ஐயக்கியத்தனம், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.